ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போர்ட் எங்கே எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கும், எந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது இன்றைக்கி டுடே மூமெண்ட்ஸ். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். சப்போர்ட் 21,680, அடுத்த சப்போர்ட்டு 21,580. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம். பட் இன்றைக்கி டுடே மார்க்கெட் ஓப்பனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். லோ பார்த்தோம் அப்படின்னா 21,680 தான் லோ. அங்கே தான் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே ஹை எப்படி க்ளோசிங் டைம், அதாவது ஆஃப்டர்நூன் மேலே தான் மார்க்கெட் மேலே அப்சைடாக போயிருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்சைடாக போயிருக்கு. ஹை 21,834 வரைக்கும் ஹை போயிருக்கு. நம்ம ரெசிஸ்டன்ஸ் எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,770 ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதை பிரேக் அவுட் போனால் 21,840 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ஹை பார்த்திங்க அப்படின்னா 21,834 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணலாம், திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கீழே ஒரு 700 ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு மேலே போயிருக்கு. நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இல்லை கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50-70 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ நம்மளுடைய நிஃப்டி நாளைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் எங்கே, இப்போ நாளைக்கு எங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் இதே தாங்க. இப்போ 21,700 பார்த்தோம் அப்படின்னா 21,780 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,840 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த 21,840 பிரேக் வச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 21,900 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஓப்பனே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும். நம்மளுடைய மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு 30 பாயிண்டில் தான் வேரியேஷன் இருந்தது. ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் கையெல்லாம் பிரேக் பண்ணி 21,840 வரைக்கும் போயிட்டு திரும்ப லாஸ்ட்டு 2 கேண்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 2 கேண்டில் மட்டும் ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. க்ளோசிங் 21,742 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது ப்ளஸ் 10 பாயிண்ட் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இதில் சப்போர்ட் எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் அதே சப்போர்ட் தான். 21,680 ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 21,600 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டு உடைச்சிது அப்படின்னா அடுத்தது எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா 21,540 ஒரு சப்போர்ட்டு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே இதெல்லாம் சப்போர்ட் ஜோனு. ரெசிஸ்டன்ஸ் சேம் அதே தான். 21,780 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதையும் உடைச்சிது அப்படின்னா 21,840 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இதையும் உடைச்சிது அப்படின்னா 21,900 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ நம்மளுடைய நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகி திரும்ப அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி தான் மார்க்கெட் லாஸ்ட்டு 2 கேண்டில் மட்டும் டவுன் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு இன்கேஸ் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே லீவு, இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங்கு. இப்போ நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் திரும்ப அந்த 21,680 அதுக்கு அதை உடச்சி மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த இடத்துல புட்டு ட்ரை பண்ணலாம். திரும்ப அதனுடைய அடுத்த சப்போர்ட் எங்கன்னா 21,600 தான் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது.
அதாவது பிலோ ஓப்பன் 21,680 கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா நம்ம தாராளமாக செல்லிங் போகலாம். அடுத்த சப்போர்ட் வந்து 21,600 தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து டுடே ஓப்பன் ஆன மாதிரி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இதே ரேஞ்சில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கும்போது நம்ம திரும்ப அந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் நம்ம பை ட்ரை பண்ணலாம். பை ட்ரை பண்ணால் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு 720 740 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான், செல் ஆன் ரைஸ். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் ஆன் ரைஸில் தான் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து இருக்குது. எவ்ரி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கு. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே செல்லிங்கில் ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,900 வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கலாம். நம்ம மார்க்கெட் வந்து 21,800க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ரிமைனிங் வந்து பாசிட்டிவ் 22,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது. இப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன் ஆனது அப்படின்னா 680 கீழே ஓப்பன் ஆனது அப்படின்னா நம்ம தாராளமாக செல்லிங் தான். மார்க்கெட் திரும்ப அடுத்தது வந்து 21,600 580 வரைக்கும் வரும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் நம்ம மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளுடைய மார்க்கெட்டு. இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இப்போ நீங்கள் நாளைக்கு எந்த லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் ரேட் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை, see you, டேக் கேர்.